எஸ். இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த் சம் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த் சம். இந்த கொஸ்டின்ல ஒரு கரெக்ஷன் இருக்குப்பா, அது மட்டும் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இடத்துல பிளஸ் கிடையாது, இன்டூ. ஓகே. ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி 3 சம் பார்த்துருந்தோம். ஆமாவா? அந்த 3 சம்லேயும் 3 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஸோ இவங்களே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா, இதை எதுக்கு ஒரு தடவை படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஏ இன்டூ பி பிளஸ் சி அவங்களே எல்லாமே கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. ஏ இன்டூ பி பிளஸ் ஏ இன்டூ சி. சரியா? அது புக்கில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஏ இருக்கு. ஏ வந்து -1 -1/2 இன்டூ பி என்ன 2/3 பிளஸ் சி என்ன -5/6. அதுக்கு தனியாக பிராக்கெட் போட்டு இண்டிகேட் பண்ணிக்கோங்க. ஏ வந்து -1/2 இன்டூ 2/3. ஈஸி தான்ப்பா சம். பார்க்க தான் இதாக இருக்கும். இது ஈஸி தான். தேர்ட் சம் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். இதுக்கு அகைன் பிராக்கெட் போட்டுக்கோங்க, மைனஸ் இருக்கனால. ஓகே, ரைட். சிம்பிளாக சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத சால்வ் பண்ணிங்க. அப்புறம் அந்த பக்கம் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். இந்த பிராக்கெட்குள்ளார இந்த பிராக்கெட் இருக்கு பாருங்க. ஸோ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிருங்க. -5/3 சாரி 5/6. ஓகே, அவ்வளோதான், சால்வ் பண்ணியாச்சு. இப்போ இங்கே டைரக்டான மல்டிப்ளிகேஷன் தான். இது ரொம்ப ஈஸி. 1 × 2 2, 2 × 3 6. இந்த மைனஸை தூக்கி இங்கே போட்டுருங்க. ப்ளஸ் 5 1 × 5 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 × 6 12 போட்டுருங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ இது அடுத்த ஸ்டெப்பு. இப்போ நடுவில் மைனஸ் இருக்கு, இந்த ரெண்டு சைடு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 1, 2. ஸோ 2. இது ஆல்ரெடி பல சம்மில் போட்டாச்சு, அதனால நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கண்ணா. சிம்பிள் எல்சிஎம் தான். ஸோ 6 தான் என்னோட எல்சிஎம். ஸோ 3யை எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 ஆகும்? 2. அப்போ மேலேயும் அதே 2, இங்கே 1, இங்கேயும் அதே 1. ஸோ 2 2s are 4 -5 ஹோல் டிவைடட் பை 6. அந்த எல்சிஎம்மை கீழே போட்டுக்குங்க. சரியா? இப்போ இங்கே -2, 6 ப்ளஸ் 5 சாரி -2 டிவைடட் பை 6 ப்ளஸ் 5 டிவைடட் பை 12. அடுத்த ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போ இங்கே -1, 2 சாரி டிவைடட் பை 2. இங்கே 4 இருக்கு, 5 இருக்கு. ஸோ மைனஸ் இருக்கு. ஸோ -1/6. ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். நடுவில் ப்ளஸ் இருக்கு, இந்த சைடு ஃப்ராக்ஷன், இந்த சைடு ஃப்ராக்ஷன். ஸோ நான் என்ன பண்ணிப்பேன், இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கலாம். இதை கேன்சல் பண்ணியும் நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம், இல்லை டேரெக்டாகவும் எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரியா? நான் டேரெக்டாக எல்சிஎம் எடுக்கிறேன். 6, 12. ஸோ 6 போட்டிங்கன்னா 1, 2. ஸோ 2 போட்டிங்கன்னா 1, 1. ஸோ என்னோட எல்சிஎம் 12. அப்போ இந்த 12 நான் கீழே போட்டுப்பேன். இந்த 6 எதால் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 12 ஆகும்? இன்ட்டு 2. மேலே அதே இன்ட்டு 2. 2 2s are 4. ஸோ -4. 12 எதால் மல்டிப்ளை பண்ணால் 12 ஆகும்? 1. ஸோ இன்ட்டு 1. ஸோ ப்ளஸ் 5. இவ்வளோதாங்க. சரியா? ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 1s are 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கீழே 2 2 6 are 12. இப்போ இங்கே ஸோ ப்ளஸ் 5 -4. பெரிய நம்பரில் இருக்க சைன் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ 5ல் 4 போச்சுன்னா மிச்சம் 1. ஸோ 1 டிவைடட் பை 12. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. எடுத்து எழுதணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. சரியா? பாருங்க, ரெண்டும் சேமாக வந்துருச்சு. ஸோ இதை தான் அவங்க கொஸ்டின்லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டும் சேமாக வரணும் அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க. வெரிஃபை பண்ணியாச்சு. ஓகே. இந்த கொஸ்டின் புரிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் டியூஷன் ஜாயின் பண்ணணும்னா பேட்ச் போயிட்டு இருக்குப்பா. தம்ப்நெயில்ல தெரியிற நம்பர்ல சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? தேங்க் யூ.